உங்களுக்கு வந்து நிருபர் நீங்க எப்படி கேட்கணுங்கிறத படிச்சுட்டு வந்திருக்கீங்க. மற்ற விஷயத்தை பத்தி கேட்கறதுன்னா கேளுங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். சரிங்களா? நீங்க வந்து சாரே கடை அரசாங்கம் மூட சொன்னா மூட போறோம். நான் தரேன். இல்ல நீங்க ஏன் அப்படி இங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு எடுத்துட்டீங்களா? ஒரு வீடியோ தானே. நீங்க வேணா எடுத்தாச்சு. அப்புறம் என்ன இப்படி வளைச்சு எப்படி எடுக்க போறீங்க? என்ன ப்ளூ ஃபிலிமா காட்ட போறீங்க? வளைச்சு இப்படி எடுக்கிறீங்களா? நான் அரசாங்கத்தை மீறி எதுவும் செய்ய போறோமா? கரெக்ட் தானே. நான் எதுவுமே சொல்லலையே. உங்களை என்ன சொன்னேன் இப்போ? அது சொல்லுங்களா? மூட போறாங்க. வீடியோல ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அது நல்லா பாயிண்ட். இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு திறந்துருக்கிற கடையை போயிட்டு முன்னாடியே வந்து இது பூட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெருசாக எடுத்து வீடியோவில் போட்டு விட்டாங்க. அவங்க வாங்கி குடிப்பாங்க, வீட்டுக்கு சேஃபாக போவாங்களா போக மாட்டாங்களா நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் அங்கே படிக்க வர பசங்க ஒரு 200 பசங்கனாலும் அவங்க என்ன ஆனாலும் அவங்க தான் பொறுப்பு. எங்கள் கடை அதில் இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. வெளியே கூட்டமாக நிற்பாங்க. இங்கே நிறைய பேர் குடிக்க வராங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப போதையில் ஏதாச்சும் தப்பாக நடந்துட்டாங்களோ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ உங்கள் பசங்க கூட ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, இப்போ வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. இது இவங்களாம் அதை பெருசு பண்ணி விட்டு மேற்கொண்டு இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு அந்த அம்மா. ஆனாலும் இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கே, ஏன்னா யாருக்கா இருந்தாலும் அந்த பயம் இருக்கும்லண்ணே நம்ம பசங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பசங்க படிக்கிறாங்க, இப்போ பக்கத்தில் நம்ம பசங்களே படிக்கிறாங்கன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குன்னா நம்ம ஒத்துப்போமா? இப்போ நீங்கள் உங்கள் பசங்களை ஸ்கூலில் சேர்க்குறீங்கன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்தால் நீங்கள் சேர்ப்பீங்களா? இப்போ விஜய் அவர்கள் புதுசாக வந்து சிஎம்மாக வந்திருக்காரு. 717 கடைகளை மூட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம இந்த கடை மூடி இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு சந்தோஷத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 717 ஒயின் ஷாப்புகளை வந்து மூடுறதுக்காக உத்தரவிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு லேடி வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. இந்த ஸ்கூலோட ஓனர் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஒரு 30-40 வருஷமாக இந்த ஒயின் ஷாப்பை மூடுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த உத்தரவு போட்டது வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த ஒயின் ஷாப் இருக்குது. நானும் எவ்வளோ பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஒயின் ஷாப்பை மூடலைன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போது வந்து அந்த ஒயின் ஷாப் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மூடலை, ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறது, கலாய்க்கிறது, அந்த ஒயின் ஷாப் மூடாத ஒயின் ஷாப்பை மூடிட்டு தான் அவங்க பொய்யான தகவல் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவங்கக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் தப்பாக பேசுகிறது, மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 100 மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் இருக்குது. 100 மீட்டர் 150 மீட்டர் தான் இருக்கும் டாஸ்மாக். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே வந்து நிறைய பசங்க 12th வரைக்கும் படிக்கிறாங்க. ஒரு 60 வருஷமாக இந்த ஸ்கூல் இருக்குது. அந்த டாஸ்மாகில் கேட்டிங்கன்னா ஒரு 30-40 வருஷமாக அந்த டாஸ்மாக் இருக்குது. எவ்வளோ நாள் நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம், எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஆனால் அந்த டாஸ்மாக்கை மூடலை. அதனால தான் அவங்க மூடிட்டா தான் நினச்சி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது ரொம்ப வைரலாகி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் மூடலை. இந்த ஸ்கூல்லேருந்து அந்த டாஸ்மாக் எவ்வளோ தூரன்றது பார்க்கலாம், நேரிலே பார்க்கலாம். இதுதான் ஸ்கூலு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ரெசிடென்சி ஏரியா, டி நகர் ஒரு மெயின் ரோடு தான் இது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சி ஏரியா, ஸ்கூலு ரெசிடென்சி ஏரியா. இங்கே ஃபுல்லாக ஸ்கூலு, இதுக்கு பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த ஸ்கூல் பசங்களாம் இப்படி தான் போகணும் வரணும், தினமும் வந்து காலையில் இப்படி தான் போகிறாங்க வராங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிச்சிட்டு வெளியே நிற்பாங்க. ஆனால் இங்கே ஸ்கூலில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து என்னங்க நினைப்பாங்க, நம்ம ஸ்கூல் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குது, நம்ம பசங்க பாதுகாப்பாக போகிறாங்களா வராங்களான்றது நினைப்பாங்க. அதுக்காக தான் அவங்க போயிட்டு எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டாஸ்மாக்கும் மூடல, இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. வாங்க அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு காட்டு. அதான் அந்த வீடியோ எடுத்து போட்டது வந்து அந்த அம்மாவுடைய சொந்த, அவங்க பொண்ணுக்கு ஃப்ரெண்டாம் அந்த வீடியோவில் இருக்குது. அந்த அம்மா, அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு திறந்துருக்கிற கடையை போயிட்டு முன்னாடியே வந்து இது பூட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெருசாக எடுத்து வீடியோவில் போட்டு விட்டாங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயின் ஷாப் மூடுறதா இருந்தால் கவர்மெண்ட்லேருந்தே அறிக்கை வந்துடும்.
717 கடையில் இது ஒரு கடைன்னு சொல்லிட்டு 17 கடையில் உங்கள் கடை இல்லை. எங்கள் கடை அதில் இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. இவங்களா அதை முன்னாடியே கடையை பூட்டி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களா எடுத்து வீடியோ போட்டதான் இவ்வளோ பிரச்சனை காரணமே வந்து காரணம். இவங்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓனருக்கு லெட்ரு போடுவான் வரும், இவங்களுக்கு சர்வேர் வரும், உடனே அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது இவங்களா அதை பெருசு பண்ணி விட்டு மேற்கொண்டு இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு அந்த அம்மா. இந்த கடை கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இருக்குது, எந்த ஒரு தொந்தரவு கிடையாது. 50 வருஷம் இருக்குது, அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் இந்த ஒயின் ஷாப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அவங்களுக்கே தெரியும். இல்லை, இது என்ன பிரச்சனைனா அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு 60 வருஷமாக ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 150 மீட்டரில் இந்த டாஸ்மாக் இருக்குது. அவங்க நிறையா எந்த ஆட்சி மாறினாலும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் யாருமே வந்து இந்த டாஸ்மாக்கை மூடலை. இப்போ விஜய் அவர்கள் புதுசாக வந்து சிஎம்மாக வந்திருக்காரு. 717 கடைகளை மூட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம இந்த கடை மூடி இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு சந்தோஷத்தில் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க. அவங்க சைட்லேயும் அது தப்பு இல்லை, ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குல்லண்ணா. அவங்க என்னென்னா இப்போ ஸ்கூல் வந்து எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க? 8:30 மணிக்கெலாம் திறந்துடுறான். ஒயின் ஷாப் திறக்கிறது வந்து 12 மணிக்கு. 12 மணிக்கு திறக்கிற போது எந்த ஸ்கூல் பிள்ளைய யாரும் போகிறது கிடையாது. திரும்பி வந்து 4 மணிக்கு வந்து பிள்ளைய 3:30 மணி 4 மணிக்கு பிள்ளைகளை வெளியே வருவது. இப்போ எல்லாமே வண்டி பைக்கு இதில் ஆட்டோ இதில் தான் போகிறாங்க. நடந்து யாரும் இப்போ போகிறது கிடையாது. அதே 1-2 நடந்து போனால் கூட உங்களுக்கு 4 மணிக்கு வந்து இந்த ரோடு எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இப்போ ரோட்டில் நீங்களே பாருங்கள் எப்படி கிடக்குது. சனங்க குடிக்கிற சனம் அவ்வளோ வரமாட்டாங்க, ஃப்ரீயாக இருக்கும் ரோடு, யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. இல்லை இந்த ஒயின் ஷாப்னால இந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு, நிறைய இதே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்தால் கூட ஏற்றுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து சின்ன பசங்க ஒரு 10th படிக்கிறாங்க, +2 வரைக்கும் அந்த ஸ்கூலில் இருக்காங்க. +2 படிக்கிற பசங்களுக்கு இங்கே நிறைய கூட்டமாக நிற்கிறாங்களே, சப்போ நம்மளும் உள்ளே போய் ட்ரை பண்ணுவோம். ஒரு பசங்க வந்து உள்ளே சில ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க, நாங்களே கூட்டிகிட்டு போய் அடித்து வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஏன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சின்ன பசங்க தெரியாமல் வருவானுங்க, நிறைய கூட்டமாக இருக்குது பார்க்குறாங்க. இப்போ கூட ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டமாக நிற்பாங்க. இங்கே நிறைய பேர் குடிக்க வராங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் ரொம்ப போதையில் ஏதாச்சும் தப்பாக நடந்துட்டாங்களோ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ உங்கள் பசங்க கூட ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க, இப்போ வெளியே போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. என்னடா பசங்க போயிட்டாங்களா, வந்தாங்களா, சேஃபாக வந்தாங்களா, போகிறாங்களா, வெளியே யாராச்சும் என்ன பண்ணிடுவாங்களான்ற ஒரு பயம் இருக்கும்ல. பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்கும்போது ஒரு பயம் வரும் தானே, அதுக்கு தான் அவங்க கேட்குறாங்க. இந்த ஒயின் ஷாப்புக்கும் அந்த ஸ்கூலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும் நீங்களே பாருங்கள். 2வது வந்து வெளியில் இங்கேருந்து இல்லை அது ரொம்ப லாங்கு. பின்னாடியே ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்கு, அது அந்த பக்கம் சார், பார்க்கு பக்கம். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, ஸ்கூலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்கண்ணா. இருக்கான்னு கூட யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் ஒயின் ஷாப்கிட்டே வந்து கேட்பாங்கண்ணா, ஒயின் ஷாப் இருக்குது சார். எந்த ஒரு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கணும்ல. ஓனர் கொடுத்த அந்த வீடியோவும் பார்த்தேன். 717 கடையில் எங்கள் கடை இல்லைங்க, இருந்துச்சுன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம், ஆர்டர் கொடுத்தா க்ளோஸ் பண்ண போகிறோம்னு அவர் சொல்கிறாரு. ஆனாலும் இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கே, ஏன்னா யாருக்கா இருந்தாலும் அந்த பயம் இருக்கும்லண்ணே நம்ம பசங்க. அது ஒன்று சார், இந்த அம்மா வந்து தேவையில்லாமல் வந்து ஒயின் ஷாப்புக்காரங்க வந்து எங்களை மிரட்ட வருவாங்க, ஆசிட்டு ஊற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு பொய்யான இது. ஒரு 4 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்கூலை வச்சு நடத்துகிறாங்க ஒரு மேமு. இந்த மாதிரி ஒரு பொய்யான அறிக்கை விடலாமா? இல்லை இப்போயே நீங்கள் அவங்க வீடியோவில் நிறைய வந்திருக்கும் பாருங்கள். சில இதெல்லாம் வந்து பொய்யான பரப்புகிறாங்க. வயசு 85 வயசுக்கிட்ட ஆப்பு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இந்த மாதிரி ஒரு பொய்யான இதை பரப்புறதே அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு நாளைக்கு எங்கள் 100-200 பேர் குடிக்க வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்கண்ணா ஒரு நாளைக்கு? அண்ணா இல்லை நான் கேட்குறேண்ணா ஒன்று, எத்தனை பேர் வருவாங்க? வர்றவங்க வந்து கணக்கு எடுக்க முடியாது சார். ஒரு 1000 பேர் கூட வராங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா. ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வருவாங்க, ஒரு 500 பேர், ஒரு 500 பேர் வருவாங்க. அவங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்க விருப்பம், அவங்க வாங்கி குடிப்பாங்க, வீட்டுக்கு சேஃபாக போவாங்களா போக மாட்டாங்களான்னு நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஆனால் அங்கே படிக்க வர பசங்க ஒரு 200 பசங்கனாலும் அவங்க என்ன ஆனாலும் அவங்க தான் பொறுப்பு. அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஒரு 200 பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்க பசங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்களா, எந்த வழியில் ஏதாச்சும் பிரச்சனை வருதா இல்லையா, இந்த போகிற வழியில் ஒயின் ஷாப் இருக்குது, எதனா சண்டை வருமா பிரச்சனை வருமானு அவங்களுக்கு பொறுப்பு. அவங்க தான் பொறுப்பு. அதுக்கு அவங்க பயப்பட தான் செய்வாங்க. அப்படி பார்த்தா சிட்டியில் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 200 மீட்ரு 150 மீட்ரு 100 யூனிட்டுக்கு பக்கத்தில் எல்லா ஒயின் ஷாப் இருக்குது. இதுன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குது. அது கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியும் எதை எப்படி கொடுக்கணும். ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆகி இது பண்ணால் தான் அவங்க எடுப்பாங்க. எதுவுமே கம்ப்ளைண்ட் ஆகாமல் நானே ஒரு போர்க்கொடி படித்து அதுக்கு கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியாது. இதான் 717 கடையுமே வந்து இந்த ஸ்கூல் பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், கோவில் பக்கத்தில் இருக்க கடையை தான் மூடுறாங்க. எந்த பிரச்சனை இருக்கா, பிரச்சனை இல்லையான்லாம் பார்த்துட்டு முடியல. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, ஒயின் ஷாப் பக்கத்தில் இருக்குது, இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கா, இந்த கோவில் பக்கத்தில் இருக்க கடைகளை எல்லாமே மூடுறாங்க. இந்த எல்லா கடையும் மூடுறாங்களே, இந்த கடையும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நினச்சிதான் அவங்க பேசியிருப்பாங்க. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதை பேசினாங்கல்ல,
அது இல்லை அதோட விட வேண்டியானா ஏன் பொய்யா ஆசிட்டு ஊற்ற வராங்க, எங்களை வச்சு மிரட்டும், என் உயிருக்கு ஒரு பயமாக இருக்குது, ஏன் பொய் சொல்லணும்? அவங்க போய் சொல்றாங்க. அது அந்த மாதிரி நடந்த ஒரு ரெக்கார்டு இருக்கா? எதுவுமே இல்லாமல் ஏன் ஒரு பொய்யை பரப்பணும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 100 பசங்களை வாழ வைக்கிறது உண்மையை கற்றுக் கொடுக்கணும். இவங்களே இப்படி போய் சொன்னால் அப்புறம் பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுப்பான்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள், உண்மையை பேசுங்க, அதை பற்றி தப்பு கிடையாது. ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்கிறீங்க, அவங்க பேசுறது தூரத்தில் இருக்குது, ஆனால் அதை கூட கொஞ்சம் பக்கத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஓகே, ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு பொய்யான தகவலை சொல்லக்கூடாதுல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம பசங்க படிக்கிறாங்க, இப்போ பக்கத்தில் நம்ம பசங்களே படிக்கிறாங்கன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குன்னா நம்ம ஒத்துப்போமா? இப்போ நீங்கள் உங்கள் பசங்களை ஸ்கூலில் சேர்க்குறீங்கன்னா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்தால் நீங்கள் சேர்ப்பீங்களா? இல்லைம்மா பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கும், உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? ஆனால் லாங்கெலாம் இல்லைண்ணா, நீங்கள் வேணா வெளியே வந்து பார்த்தா 100 மீட்டர் தானே இருக்குது, இப்படி தானே போகணும் வரணும். அதுதான் 500 மீட்டர் மாற்றி இருக்காங்கல்ல, அது மாற்றினது வந்து சிட்டிக்கு ஒத்து வராது. ஓ, 1/2 கிலோமீட்டருக்குள்ள அந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சொல்றாங்கல்ல. நகராட்சின்னு இருக்கு, ஊராட்சின்னு இருக்கு, நம்ம சிட்டின்னு இருக்கு. அது எதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் அங்கே இருக்கும் நோட்டில். நம்மளே சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க அதை வச்சு தான் இது பண்ணுவாங்க. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஏன் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வீடியோவில் சொந்தக்கார பொண்ணை வச்சுக்கிட்டு அவங்களே ஒரு பிரபலமாக எடுத்துருக்காங்க. டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இது ஒரு பிரபலமாக ஆக்கி விட்றாங்க அப்படியே பெருசாக. இல்லைண்ணா, அவங்க சைட்லேருந்தே யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒயின் ஷாப் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலை மாற்றணும்னு நினைப்பாங்களா, ஒயின் ஷாப்பை மாற்றணும்னு நினைப்பாங்களா? ஒயின் ஷாப் தானே மாற்றணும்னு நினைப்பாங்க. ஸ்கூலும் ஒயின் ஷாப்பும் பக்கத்தில் இருக்குது. ஒயின் ஷாப்பை மாற்றணும்னு நினைப்பாங்களா, ஸ்கூலை மாற்றணும்னு நினைப்பாங்களா? இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு எனக்கு இப்படித்தானே 60 வருஷமாக இருக்கு, 60 வருஷமாக ஓடி இருக்கு. இருங்க சார், இது வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஒயின் ஷாப்னால ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆயிருக்கு, ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. நான் கேட்குற கேளுங்க, 60 வருஷமாக ஆகாமல் இப்போ போயிட்டு உடனே எனக்கு பாதிப்பு ஆகுது இதுன்னு சொல்லி ஒரு பொய் பிரசாரம் பண்ணால் அதை ஏற்றுக்க முடியாது சார். என்னத்தான் போராடின அந்த இப்போ பொய் சொல்கிறதுலே தெரியுது. ஓனர் வந்து ஆசிட்டு ஊற்ற வந்தார், அவங்களே சொன்னாங்க எங்களை வச்சு எங்கள் உயிர் குத்தால ஆளை வச்சு மாட்டான்னு. அந்த மாதிரி பொய் பேசக்கூடாதுல்ல, ஏதாச்சும் உண்மையை பேசணும், அதில் புரிஞ்சுக்கலாம். இவங்க இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்ககிட்ட நம்ம என்னத்தை பதில் சொல்கிறது? இதை நம்ம பேசி ஒரு பிரயோசனம் இல்லை சார். இது நம்ம முடிவு எடுக்க முடியாது சார். இந்த கடையை விற்றுங்கண்ணா, நாமனா கேட்குறேன். பொதுவாக அப்படி பார்த்தா நீங்கள் சென்னைக்குள்ள எங்கேயுமே கடை வந்து மிஞ்சி போனால் இப்போ இருக்க ஒரு 3000 கடையில் மிஞ்சி போனால் ஒரு 500 கடை தான் வைக்க முடியும். மீது எல்லா கடையுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே மீட்ரு நீங்கள் கடை இருக்குது, நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 500 மீட்ரு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடையோட சிட்டியில் இருக்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 300-500 கடைக்கெலாம் ஒரு வைக்க முடியும். அதனால் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு. கவர்மெண்ட் சொன்னால் நீங்கள் மூட போகிறீங்க, கவர்மெண்ட் சொன்னால் நம்ம மூட போகிறோம். இதுக்கு தேவையில்லாமல் ஏன் ஒரு பொய் பிரசாரம் பண்ணணும்? அது கவர்மெண்ட் கையில் இருக்குது, அவங்களுக்கு தெரியுது எப்படி பண்ணணும். அதை விட்டு சொந்தக்கார பொண்ணை வச்சுக்கிட்டு வீடியோவில் தேவையில்லாமல் பரப்பி விட்டுக்கிட்டு இருந்தால் அது வாடி பரப்பிட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்கு வந்து நிருபர், நீங்க எப்படி கேட்கணுங்கிறத படிச்சுட்டு வந்திருக்கீங்க. மற்ற விஷயத்தை பத்தி கேட்கறதுன்னா கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன், சரிங்களா? நீங்க வந்து சாரே கடை அரசாங்கம் மூட சொன்னா மூட போறோம், நாங்க தரோம். இல்ல நீங்க ஏன் இங்க எல்லாம் போயிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு எடுத்துட்டீங்களா? ஒரு வீடியோ தானே, நீங்க வேணா எடுத்தாச்சு, அப்புறம் என்ன இப்படி வளைச்சு எப்படி எடுக்க போறீங்க? ஃப்ளூ ஃபிலிமா காட்ட போறீங்க, வளைச்சு இப்படி எடுக்கிறீங்களா? அரசாங்கத்தை மீறி எதுவும் செய்ய போறோமா? கரெக்ட் தானே, நான் எதுவுமே சொல்லலையே, உங்களை என்ன சொன்னேன் இப்போ அது சொல்லுங்க. வீடியோல ஒரு வார்த்தை சொல்லிடுங்கண்ணா, கவர்மெண்ட் சொன்னா மூட போறீங்க. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் 717 கடையை மூடி இருக்காரு இல்லையா? ஆமா, அது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சரி. ஆமா, சந்தோஷம். கண்டிப்பா சந்தோஷம். எதனால சந்தோஷம்னு சொன்னா, எனக்கு ஊர் இது இல்லை. நான் ஒரு வந்து கன்னியாகுமரி நாகர்கோவிலில் மேல்கரைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் வந்து கேரளாவில் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். நல்ல குடிப்பேன், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. அப்போ இந்த கடையை பூட்டினாங்களோ பூட்டலையோ அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் 700 சில்லற கடையும் பூட்டியாச்சுன்னு சொன்னால் நிறைய மக்கள் நடந்து போய் குடிக்கிறதுக்கு மடித்து குடிக்காமல் இருப்பாங்களா. அதனால் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு பிறகு எனக்கு 3 அக்கா, ஒரு தம்பி குண்டாய் கார் கம்பெனியில் ஸ்ரீமதூரில் குவாலிட்டி கண்ட்ரோல். நான் டைல்ஸ் வேலை பார்க்குறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? எனக்கு ஒரு நாளைக்கு 1500 சம்பளம். இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க குடிக்கிறதுக்கு? இன்னைக்கு எனக்கு ஒரு 500 முடிஞ்சு போச்சு. 500 சம்பாதிச்சிங்கன்னா 500 முடிஞ்சு போச்சு. ஆமாம், 500 முடிஞ்சு போச்சா. எனக்கு 3 அக்கா, ஒரு தம்பி, ஒரு அண்ணன். நான் மாதம் தான் குடிப்பேன். அப்போ நான் குடிக்கிறதுனால அந்த இவ்வளோ கடையை அடைச்ச உடனே அவங்களுக்கு அவ்வளோ இருக்கும் சந்தோஷம். என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு
என் பொண்டாட்டிக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் டோட்டல் அப்படி தனியாட்டு அப்படி சந்தோஷம். குடிக்காத உடனே ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் குடிக்கக்கூடிய நேரம் ஒரு தடவை போய் குடிக்கலாம், 2வது தடவை குடிக்க விடு, 2வது கால் வலிக்க சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருப்பாங்க, குடிக்காமல் இருக்கிறான். அது நல்ல சந்தோஷம். அப்போ அந்த 10 நாளில் எவ்வளோ ரூபா கிடைக்குது அப்படி நிறைய சந்தோஷம். ஆமாம் கண்டிப்பாக. அதனால இந்த 717 கடையும் அடைக்கக்கூடிய நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.